நிலா சாட்சியா நீ பல்பு வாங்கிட்டு வந்திருக்கிற, திரும்பவும் உட்காந்து யோசிக்கிறேன்ற. டேய், உனக்கு என்னோட அதிரடி பக்கம் தான் தெரியும். ஆனா எனக்குள்ளேயும் ஒரு கவிஞன் இருக்காண்டா. வேணா இப்பவே ஒரு 4 கவிதை எடுத்து விடுவா. அண்ணே நெசமாவாண்ணே? கேள்றா. உன் பேரே அன்பு, நான் உன் மேல வச்சிருக்கிறது பேரன்பு. நீ என்ன புரிஞ்சுக்காம பண்றது வம்பு. என்ன இந்த ஒரு வாட்டியாவது நம்பு, நம்ம காதலுக்கு கிடைக்கும் புது தெம்பு. அண்ணே இந்தாங்கண்ணா கொம்பு, இதை வச்சு என்ன 2 நெம்பு நெம்பு. நக்கல் பண்ணாதடா. இல்ல இதுக்கு பேர் தான் கவிதையா? ஏன் நல்லா இல்லையா? சத்தியமா நல்லா இல்லண்ணே. நல்லா இல்லையா? ஒழுங்கா கேளு, மறுபடியும் சொல்றேன். அதுல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு தெரியுமா? உன் பேரே அன்பு, உன் மேல நான் வச்சிருக்கேன் பேரன்பு. வார்த்தையே அவ்வளவு கோர்வையா யோசிச்சு வச்சிருக்கேன். இதை போய் பொசுக்குன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அண்ணே நீங்க வருத்தப்படாம இருக்கிறதுக்காக நான் நல்லா இருக்குன்னு வேணா சொல்றேன். ஆனா இதெல்லாம் அன்னிக்கிட்ட சொல்றாதண்ணே. மீறி சொன்னீங்க, அப்புறம் இத்தனை நாளா நீங்க வீட்டை விட்டு அனுப்புன்னு நினைச்சீங்கல்ல, அது இப்போ நடந்துரும். ஆமாண்ணே, இவ்வளவு மொக்கையா யோசிக்கிற ஒரு ஆள் கூட இப்படி ஒரே வீட்டுல இருக்கணுமான்னு அன்னி தெரிச்சு ஓடுருவாங்கண்ணே. ரொம்ப ஓவரா கலாய்க்கிற.